2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தில் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு உறுதி பூண்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் தொழில்நுட்ப ரீதியில் பாதுகாப்பு அரண் அதிகரிக்கப்படும். 2035க்குள் நாட்டின் முக்கிய பகுதிகள் அனைத்தும் பாதுகாப்பு கவசத்தின் கீழ் கொண்டு வரப்படும். நாளை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. எதிரிகளை துவம்சம் செய்து நீதி வெல்ல பகவான் கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்தார். மகாபாரத போரின் போது தன் சுதர்சன சக்கரத்தால் சூரியனின் ஒளியை மறைத்து இருள் சூழ செய்தார். ஜெயத்ரதனை வதம் செய்து அர்ஜுனனின் சபதம் நிறைவேற சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தினார் கிருஷ்ணர். அவரின் ஆசையுடன் நாட்டின் பாதுகாப்புக்காக மிஷன் சுதர்சன சக்ரா திட்டத்தை துவங்க அரசு திட்டமிட்டுள்ளது. ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், மக்கள் கூடும் இடங்கள் இந்த பாதுகாப்பு கவசத்துக்குள் கொண்டு வரப்படும். இது எதிரிகளின் தாக்குதலை தடுப்பதுடன் எதிரிகளை அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு பல மடங்கு திருப்பி அடிக்கும் திறன் படைத்தது. தொழில்நுட்ப ரீதியில் நம் பாதுகாப்பு அரணை பலப்படுத்த அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் மோடி பேசினார். आने वाले 10 साल 2035 तक में ये राष्ट्रीय सुरक्षा कवच का विस्तार करना चाहता हूं, मजबूती देना चाहता हूं, आधुनिक बनाना चाहता हूं और इसलिए भगवान श्री कृष्ण से प्रेरणा पाकर के हमने श्री कृष्ण का जो सुदर्शन चक्र था उस सुदर्शन चक्र की राह को चुना है। आप में से बहुत लोगों को याद होगा जब महाभारत की लड़ाई चल रही थी, श्री कृष्ण ने अपने सुदर्शन चक्र से सूर्य के प्रकाश को रोक दिया था और दिन में ही अंधेरा कर दिया था। सूर्य प्रकाश को सुदर्शन चक्र से रोक दिया था और तब अर्जुन ने जो शपथ ली थी जयद्रथ का वध करने की, उस प्रतिज्ञा को अर्जुन पूर्ण कर पाए थे। वो सुदर्शन चक्र के पराक्रम और रणनीति का परिणाम था। अब देश सुदर्शन चक्र मिशन लॉन्च करेगा।